Hallelujah, hallelujah, hallelujah. Ragadadadadadadadama, rimashala dhyanama, gadadamanama, kananadya, ragadalosya lagadadalodyarodyarodama. Hallelujah, hallelujah, hallelujah. இதுவரைக்கும் தேவன் நமக்கு நன்மை செய்தார். இனிமேலும் அவர் நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Hallelujah. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரம்
தந்தீரையா பாடும் உதடுகளை தந்தீரையா காக்கும் கண்களை எல்லாம் கண்ணை மூடி உரைக்கும் மரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா உரைக்கும் மரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா நம்முடைய கைகளே இல்லை இதுவரைக்கும் நம்முடைய கையில் பிராசைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா ஜனங்கள் முன்பாக நம்மை வேதனைப்படுத்தியிருக்கிறார். ஆமென் 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 ஹalleluya இதுக்கு நல்ல ஒரு வீடு தந்தே வாழ தேவையான வசதி தந்தே இருக்க நல்ல ஒரு வசதி தந்தே கடுமையான உழைக்க வைத்தே கடலை நாம் ஆட வைத்தே கடுமையான
தெய்வம் காண்பார்கள் தொழில் செய்ய அதிபதிகள் தெய்வம் காண்பார்கள் தொழில் செய்யும் அதிபதிகள் தெய்வம் காண்பார்கள். எல்லாரும் சொல்லுவோமா? ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தை தேடி ஓடுவது நேரத்திலே காலமில்லை. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிலே மகிமை வெளிப்படும் நாட்களிலே நானே யாவரும் காண்பார்கள் வேகமாய் காண்பார்கள் நானே யாவரும் காண்பார்கள் வேகமாய் காண்பார்கள். 5 வகை ஊழியங்கள் சபை எங்கும் காணப்படும். Yes, அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த அதே ஊழியங்கள் இப்பொழுது சபைகளிலே காணப்படும். அப்போஸ்தலர் இறைவாக்கினர் 1000 எழும்புவார்கள். அப்போஸ்தலர் இறைவாக்கினர் 1000 எழும்புவார்கள். அப்போஸ்தலர் இறைவாக்கினர் 1000 எழும்புவார்கள். Hallelujah. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிலே சொல்லுவோமா? தேவ மகிமை ஆமென் வெளிப்படும் நாட்களிலே சொல்லுவோமா? மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிலே ஆமென் மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிலே நானே யாவரும் yes yes ஆமென் ஆமென் நானே யாவரும் நல்ல கரந்தட்டி தேவ மகிமை தேவனுடைய ஆலயத்திலே எழுந்தருளும். தேவ மகிமை எழுந்தருளும். உங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் விருப்பங்கள் பாரங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றப்படியாய் உங்கள் தேவனுக்கு என்ன ஓ பரிசுத்த ஜாதியாய் நீங்கள் மகிமை அடையத்தக்கதாய் மறுபடியும் ஆகத்தக்கதாய் தேவ மகிமை தெளிப்படும். இது கடைசி நாட்கள் மோசமான யாரும் மேலும் இந்த ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னார். தீபாலாபா தீபாஷா ரகதனா தீபாலா ரகதனவா ஷராத்தனரபௌயா மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன். எஸ் தேவ மகிமை வெளிப்படணும். ஒவ்வொருடைய கட்டுகள் அறுக்கப்படணும். அதுவே எண்ணங்கள் மாறணும், சிந்தைகள் மாறணும். தேவனுக்காக வைராக்கியமா ஜீவிக்கிற மாட்டோம். அப்பா இதை கேட்கிற யாவரும் ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவரே அதிகாரிகள் எல்லாம் மனம் திரும்பணும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஐஸ்வர்யமும் ஓ கனமும் இடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவரை பின்பற்ற காணப்படணும். ஆண்டவரே இந்த உலகத்திலே ஞானம் அறிவு புத்தி அவர்களுக்கு வெளிப்படணும். அநேக சாதித்தவர்களே ரட்சித்துக் கொள்ள பிரியமாயிருக்கிறார்கள். இந்த வல்லமை கடந்து வருகிறது. அதற்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். அடுத்த நாளில் இந்த வல்லமை வெளிப்படட்டும். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடந்த அதிசயங்கள் அற்புதங்கள் இந்த நாளில் சபைகளில் எழுந்தருளட்டும். ஊழியக்காரனுடைய கண்டதை நீர் இருக்கிறீர் என்பது அநேக ஜாதி ஜனங்கள் அறியணும். விசுவாசிக்கணும். சொந்த ரட்சகனாய் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உமக்காய் வரைக்கும் செபிக்கணும். அதுவரே எங்கள் மத்தியில் எழுந்து நடுகிறார். நம்ம துதிக்கும் பொழுது எங்கள் நடுவில் வந்து நீ நாட்காலுக்கு
ஆண்டவரே. தேவ வல்லமை வெள்ளக்கட்டும் ஆண்டவரே. சகலத்தை நன்மையான காரியங்கள் செய்கிற சகோதரரை நீர் செய்து நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. விசேஷ செய்தியாளர் உங்களுக்கு எங்களுக்கு அறிமுகமானது பாஸ்டர் டேவிட் ராஜ்குமார் அவரை வரவேற்போம். அவர் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். அதுக்கு முன்பாக அவங்களுடைய மனைவி மகள் ஸ்பெஷல் சாங் பாடுவாங்க. அதை வைக்கின்றேன். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக பாடுவேன். உம்மை
உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை, உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை, உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. இன்னும் நல்லா கரம் கட்டலாமே. உண்மையாவே மக வாசிக்கிறாங்க, அம்மா பாடுறாங்க. இதாங்க கிருபை. அது குடும்பத்தின் மேல உள்ள அபிஷேகம். ஹல்லேலூயா. அது ஊழியக்காரர் நாங்க வழக்கம் நாங்க ஜெபிச்சு வரோம். நாங்க ஜெபத்து நிமித்தம் தான் சபை இது வரைக்கும் என்ன பண்றது, சிறப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு. உண்மையாவே இது வரைக்கும் எனக்கு எப்படிப்பட்ட மரண படுக்கையெல்லாம் இருந்தது, எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் இருந்தேன். என் மனைவி எப்படி இருந்தாங்க, ஆனா எல்லாவற்றிலும் இருந்தோம் அந்த ஜெபம் தான் எங்களை பாதுகாத்து இது வரைக்கும் நிறைக்கிறது. நாங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டே இல்லை. அவருடைய ஊழியத்தை செய்யறோம், அது உண்மையா செய்யணும், இன்னும் பிரயாசப்படுறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மேல யாரும் உண்மையா இல்லை, இன்னும் அதற்காக நாம பிரயாசப்படுறோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் தேவனுடைய செய்தியை அருமை தேவ கொடுப்பாங்க. நல்ல கரதட்டி வரவேற்கோமா. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, கண்கள் மூடி நாம் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஆண்டவரிடத்துல கர்த்தாவே என் கூட பேசுங்கப்பா, நான் வெறுமையா போக கூடாது. என் வாழ்க்கையில நான் பட்ட பாடுகள், விட்ட கண்ணீர் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை தரும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் நிச்சயமா முடிவு உண்டு. நம்பிக்கை மீன் போகலாம். விசுவாசத்தோடு கண்களை மூடி எல்லாரும் சோதனை பண்ணுவோமா. எல்லா வாய்களை திறந்து வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வேண்டும் போதெல்லாம் நமக்கு பதில் கொடுக்கிறார், ஜெபிக்கும் போதெல்லாம் நமக்கு பதில் கொடுக்கிறார். அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய கிருபை பெரியது. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டு இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டு நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டு இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டு நடுவழியில் நின்று போவதில்லை. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு
பிரயாசப்பட்டோம் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். இன்னும் அதிகமாக ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் முழுமனதாய். கர்த்தரை தெய்வமாக கொண்ட காலி பாத்திரத்தை நிரப்புகிற ஆண்டவர். பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஆழத்துல கொண்டு போப்பா, படகுடைய வலது புறத்துல வலைய போடுப்பா. சொன்ன மாத்திரத்துல கீழ்ப்படிந்து போட்ட நேரத்துல கர்த்தர் படகை நிரப்பினார். வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையான படகு, போட்ட கர்த்தர் இன்றைக்கு நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்பட போகிறது. நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அவர் அதிகமா செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நாம் ஆராதிக்கிறோம். எல்லா கட்டுகள் உடையும், எல்லா நோய்கள் குணமாகும். உன் வாழ்க்கையில போராடின பொல்லாத ஆவிகளுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு முடிவை கொடுக்க போறார். எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்போது எரிந்து போகட்டும். பிரசங்கத்தை கேட்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது டெலிவரன்ஸ் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதி. பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ வேத வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற தேவ செய்தியுடைய தலைப்பு, சோர்ந்து போகாம எப்பவுமே ஜெபம் பண்ணணுமா? எப்படிங்க முடியுமா? சோர்ந்து போகாம நான் எப்பவுமே ஜெபம் பண்ணுவேன் அப்படின்றது எத்தனை பேர்? என்ன இருந்தாலும் நீ என்ன சொல்லு, நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொன்னார்னா அவர் ஸ்டைலே வேற. அல்லேலூயா. சரி, மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வு எதனால் வருகிறது? நமக்கு எதிரான சூழ்நிலை வரும்போது நமக்கு சோர்வு வரும். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கலன்னா சோர்வு வரும். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில சோர்வு வரும். பிள்ளைகள் நிமித்தம், கணவர் நிமித்தம், மனைவி நிமித்தம், பொருளாதாரத்தின் நிமித்தம், கடன் பிரச்சனையினால, வியாதினால, பலவீனத்தினால, கட்டுகளினால, குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலையினால சோர்வு என்ன பண்ண உங்களுக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகையினால் இந்த சோர்வை மேற்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? இன்னொரு சொல்லுங்க, எப்படி ஜெபிக்கணும்? அல்லேலூயா. சரி, வேதாகமத்துல ரொம்ப வல்லமையான ஊழியக்காரர்களை குறித்து ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்க போறேன் உங்களுக்கு. 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். அவன் மனாவிற்கு ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. யார் இந்த மனுஷன்? யாரு? எலியா. எலியா யாரு? வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி.
மழை வரணும்னு சொன்னா மழை வரும், மழை வராதுன்னு சொன்னா மழை வராது. 3 வருஷம் 6 மாசம் அவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தினால கர்த்தர் வானத்தையே அடிச்சு போட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப நான் சொல்றேன், இந்த தமிழ்நாட்டுல இன்னிலிருந்து மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. எங்க என்ன தேடி புடிச்சுட்டு வந்து அடின்னு அடிக்க மாட்டீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய நாட்டு செழிப்பா இருக்கணும்னா மழை அவசியம், தண்ணீர் அவசியம். தண்ணீர் இல்லாம மனுஷன் வாழ முடியாது. தண்ணீர் இல்லாம செடிகளும் கொடிகளும் என்ன பண்ணாது, வளராது. ஆகையினால் வாழ்க்கையும் தேசமும் செழிப்பா இருக்கணும்னா தேசத்துல ஏற்ற காலத்துல மழை வரணும். அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி செபித்த ஜெபத்தினால மழை வரல. ஏன் வரலன்னா, ஆனா அது கருத்தான ஜெபம் அப்படின்னு பைபிள் எழுதிருக்குது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் மழை வராதபடிக்கு கருத்தாக ஜெபம். யார் ஜெபம் பண்ணது? எலியா ஜெபம் பண்ண. இது கருத்தான ஜெபமா கருத்து இல்லாத ஜெபமா? எப்படி சொல்றீங்க? எதை வச்சு மழை வரக்கூடாதுன்னு சொன்னா தேசத்துல தண்ணி இருக்காது, தண்ணி இல்லைன்னா மனுஷன் செத்துருவான், தண்ணி இல்லைன்னா மிருகச்சூழல வாழ முடியாது. இது நல்ல ஜெபமா? கருத்தான ஜெபமா? சொல்லுங்களேன். கருத்தான ஜெபமா? மழை வரக்கூடாதுன்னு எலியா பண்ண ஜெபம் கருத்தான ஜெபம் பைபிள்ல எழுதிருக்குது. ஆனா அது நீங்க அதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இந்த ஜெபம் எதுக்காக அவர் பண்ணாருன்னா, ஜனக பாகாலுக்கு ஆராதனை செஞ்சார். மேல இருக்கிற வசனத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா கர்த்தர் சொல்லித்தான் அவர் இதை செஞ்சாரு, கர்த்தர் சொல்லாத செய்யல. ஏன் செஞ்சாருன்னா, தேவனை ஆராதிக்க வேண்டிய மக்கள் விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்தார்கள். ஆகையினால் கர்த்தருடைய கோபம் தேசத்தின் மேல் பற்றி எரிந்தது. உபாகம் 28 அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்தீங்க. 14 வசனத்துக்கு மேல வாசித்தீங்கன்னா, எந்த இடத்துல சாபம் இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் சொல்ற வானத்தை நான் வெண்கலமா மாத்தி போட்டுருவாங்க. அல்லேலூயா. வானத்தை எப்படி மாத்துவாராம்? வெண்கலமா மாத்துவாராம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க யாருன்னா கீழ்ப்படியலன்னா எல்லாமே வெண்கலமா மாறிடும். வெண்கலம்னா என்னங்க? வெண்கலம் என்றால் என்ன? வெங்காயம் தெரியுமா? தக்காளி தெரியுமா? அது தெரிஞ்சு வெண்கலம் தெரியாதா? பித்தளை தெரியுமா? இரும்பு தெரியுமா? இந்த வெண்கலம் இன்னும் அடிச்சாலும் உடையாது. அல்லேலூயா. அந்த மாதிரி வானத்தை வெண்கலமா கர்த்தர் மாத்திட்டார்னா மேகத்திலிருந்து ஒரு துளி டிராப் மழை கூட கீழே பண்ணாது, கீழே வராது, அடைச்சு போட்டுருவார். வெண்கலமா உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், கர்த்தரை நீ ஆராதிக்கலன்னா எல்லாமே வெண்கலமா மாறிடும். ஜெபிக்கலன்னா வெண்கலமா மாறிடும். அதனாலதான் வேதத்துல வாசிக்கும் போது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? யார் சொல்றது? யாரும் எந்த பிசாசும் வாழ்க்கையில அடைச்சு வச்சிருக்கிற எல்லா வாசலும் இன்னைக்கு ஆண்டவர் திறக்கிறாரு. கையை தட்டு. அல்லேலூயா. ஒரு அரசியல்வாதி வந்தா ரோட்ல எதனா ஒரு வார்த்தை விட்டானா அவன் செய்யறான்னு செய்யறது அப்பாற்பட்ட கதை. உடனே கை தட்டான விசில் பறக்குது. அல்லேலூயா. நம்மால ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை வரும்போது எப்படி ஆமென் சொல்லணும், எப்படி கை தட்டணும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற பாடம், சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு. அதாவது லேட் ஆனாலும் கர்த்தர் லேட்டஸ்டா செய்வார் சில காரியத்தை. கால தாமதமானாலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொன்ன வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லல,
எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்ம இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், இவ்வளவு நாளா ஜெபம் பண்றோம், இத்தனை வருஷமா ஜெபம் பண்றோம், நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே. சர்ச்சுக்கு போறோம், நம்ம இப்படிதான் இருக்கிறோமே, எதுக்கு போனோம், ஏன் ஜெபம் பண்ணணும், ஏன் பைபிள் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்தா இன்னைக்கு கர்த்தர் அதை மாத்திக்கும்படியாக தேவன் உங்கள் இருதயத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளணும் ஒரு ஜெபம் பண்றார். இது நல்ல ஜெபமா? அல்லேலூயா. எதனால தெரியுமா சொன்னாரு? 450 பாகால் தீர்க்கதரிசிய வெட்டி வீழ்த்தின ஒரு தீர்க்கதரிசி அவர் வாயில ஒரு ஜெபம் எப்படி தெரியுமா? போதும். ஏன்னா ஒரு பொம்பளைக்கு பயந்து ஓடினாரு. அல்லேலூயா. யாருக்கு பயந்து ஓடினாரு? பொம்பளைக்கு பயந்து ஓடினாரு. எசபேலுக்கு பயந்து ஓடினாரு. ஏன் எசபேலுக்கு பயந்து ஓடினாரு? அவ சவால் விட்டா. என்ன தெரியுமா சொன்னா? நாளைக்கு இதே நேரத்துல பாகால் தீர்க்கதரிசியை கொண்டு போட்டது போல உன் கழுத்துல உன் உடம்புல கழுத்தே இருக்காதுட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லமா? எலியாவுக்கு பயம் வந்துச்சு. 450 பேரை காலி பண்ண அந்த எசபேலை காலி பண்ணக்கூடாதா? அல்லேலூயா. சில வேலையில அதான் ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால. சிலது வாயாலே ஜெயிச்சுன்னு இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களா. வாய் உதார் அப்படின்னு வாய் உதார்லே ஜெயிச்சுட்டு இருக்கும். ஆவதும் பெண்ணால அழிவதும். சில பேர் செத்துறன்னு சொல்லுவாங்க, சாவ மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரோட்ல நடந்து போகும்போது யாராவது எதனா திட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒண்ணும் பண்ணாத பாவம் அப்பாவி மாரி ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசியிருந்தாலும் இந்த பொம்பளை என்ன தெரியுமா பண்ணும்? ஐயோ இவன் கையை கொஞ்சம் ஈர்த்துட்டான்னு சொன்னா 15 பேர் தான் வச்சிருவாங்க. ஒத்துறீங்களா இல்லையா? அதான் ஆவதும் பெண்ணால அழிவதும். அதான் அரசாங்கம் நான் படிச்சு ஆணை பெண்ணும் சரி சமமான எல்லாருக்கும் சொத்தை கரெக்டா பிரிச்சு கொடுத்துட்டு டேஞ்சர் இருக்கான். அல்லேலூயா. ஒரு எசபேலுக்கு பயந்து யாரு ஓடுது? எலியா. யாரு? வல்லமையான தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி எசபேலுக்கு பயந்து ஓடுது. கர்த்தர் சொல்றாரு, எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ சோர்ந்து போகாதன்ற. ஆமென் சொல்லுங்க. சூழ்நிலை எதிரா வரும். டாக்டர் சொல்லுவாங்க, உன் தலையில கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால ஒரு ஸ்கேன் எழுதி தர, போய் செக் பண்ணு அப்படிதான் சொல்லியிருப்பாரு. இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அப்பவே இருக்கிற தைரியம் எல்லாம் போயிட்டு பயம் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பாடே சரியா சாப்பிடாம 4 நாள் பயம் அதிகரிக்கும். ஸ்கேன் எடுத்து அந்த ஸ்கேன்ல ஒருவேளை கட்டி இருந்தால் அந்த கட்டி ஒருவேளை சாதாரணமா கட்டியா கேன்சர் கட்டியான்னு கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் பயம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். 365 தடவை இந்த பைபிள்ல பயப்படாத பயப்படாதேன்னு இருக்குது. ஆனா எதுக்கு ஆண்டவர் 365 தடவை சொன்னார்னா, வருஷத்துக்கு எத்தனை நாள் நீ பயப்படுவேன்னு சொல்லித்தான் டைரி உன்னை பயப்படாதுன்னு சொல்றாரு. ஆனா நீ பயந்து பயந்தே வாழ்ந்துக்கிற பத்தியா? அந்த பயமே உன்னை சீக்கிரம் கொண்டுடும். அல்லேலூயா சொல்லுங்க. கட்டி இருந்தான்னா இல்ல கட்டி எடுக்கணும். ஏன் சரீரம் தேவனுடைய ஆலயம். என் சரீரத்துல பலவீனத்தை அனுபவிப்பதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளல. நான் நல்லா இருக்கணும்னு தான் கர்த்தர் என்னை படைச்சார். நான் வாழணுன்றதுக்காக தான் கர்த்தர் என்னை படைச்சார். நான் சுகமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் என்னை உண்டாக்குனார். அல்லேலூயா. அதுலதான் ஆண்டவர் ஒரு மகளை பார்த்து சொன்னாரு, உன் வேதனை நீக்கி சுகமா இருந்தார். அல்லேலூயா. நிறைய பேரை பார்த்து சௌக்கியமா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏதோ இருக்கிற. சில பேர் உன் புண்ணியத்துல ஏதோ இருக்கிறோமா அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, சோர்ந்து போகாது. எலியாவே சோர்ந்துட்டாங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன்னா அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாது. பாருங்க, யோனான் ஒருத்தர் இருந்தார். யோனா 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல இவரு என்ன சொல்றாரு பாருங்களேன். எடுத்து வாசிங்களேன். யோனா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி
நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம் சாகிறது நரமாயிருக்கும் என்றான். இவர் ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி சாவன்றாரு. இந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? போதும் ஆண்டவரே, என் ஜீவன் என்ன பண்ணுங்க, எனக்கு சாவறது தான் நல்லது, வாழறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன் சொன்னாருன்னா, வெயில் தலைமையில பட்டதுக்கே இப்படி சொல்றாரு. அல்லேலூயா. என்ன வந்துச்சு? வெயில் தலைமையில பட்டது. ஏன் பட்டது? அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு? நல்ல சொகுசா ஆமனுக்கு செடி கீழே, ஏசி கீழே. ஏசி ஆமனுக்கு செடி வந்து ஏசி. அல்லேலூயா. ஆமனுக்கு எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய், குளிர்ச்சியானது. இருக்கிற எண்ணெயிலே குளிர்ச்சியான எண்ணெய் இது விளக்கெண்ணெய் தான். இந்த விளக்கெண்ணெய் எதுல தயார் பண்றாங்க? ஆமனுக்கு தான் தயார் பண்றாங்க. அதனாலதான் ஆண்டவர் இவனை கூல் பண்ணி அதுக்கப்புறம் டவுன் பண்ணாரு. அல்லேலூயா. இவர் ஒரு தீர்க்கதரிசி. இவரை கொண்டு நினிவே பட்டணத்துக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லி அனுப்புறாரு, போய் சொல்லுன்னு. ஆனா இவன் என்ன பண்ணா, நினிவேக்கு போவாம எங்க போனாரு? தர்சிசுக்கு ஓடி போனாரு. ஏன் போனாரு? இவர் சொல்லுவாரு, திடீர்னு மாத்திடுவாரு. அதனால இவர் இறக்கமுள்ள தேவன். ஆகையினால இவர் கையில போய் இவர் சொல்ற வார்த்தையை கேட்டு நாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெக்கப்படக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா, கப்பல் ஏறி போனார். எல்லாம் தெரியல இந்த விஷயம். கப்பல் ஏறி என்ன பண்ணாரு? எங்க போனாரு? தர்சிசுக்கு போகும்போது கப்பல் ஆச்சு. பத்தியா? டிவில பார்த்த கப்பல் ஆச்சுன்னு கேளியா? நான் சொல்றேன். அல்லேலூயா. பைபிள்ல டைட்டானிக் கப்பலை பத்தி கேக்குறியா? யூடியூப்ல பார்த்தேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கப்பல்ல போன அதான் நானு சில சபையில வந்து தெரியுற சபையில அப்படி மேலாட்டமா போலாம். நிறைய காரியத்தை உங்களுக்கு தெரியும்னு பார்த்தேன். தெரியுது. கப்பல் என்ன ஆச்சு? கொந்தளிப்புனால ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சு. அப்போ இதுவரைக்கும் எத்தனையோ ஒரு பயணம் பண்ணிக்கிறாங்க கப்பல்ல, அதுல பயணம் செஞ்சவங்க. இதுவரைக்கும் இப்படி நடக்கலையே, இன்னைக்கு ஏன் நடக்குது தெரியலையே. ஏதோ ஒரு தேவனுடைய கோபம் யார் மேலேயும் இருக்குது. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சீட்டக்குள்ளைக்கு போட்டா யார் பேர் வந்தது? யோனா. யார் இந்த யோனா? தேடுறான்னு பார்த்தா அடித்தட்டுல படுத்து கூட தூங்கி நிற்கிறார். அல்லேலூயா. அப்போ இவன் தூங்கின்னு இருக்கும் போது இவனை எழுப்பி, உன் பேர் என்ன? யோனா. நீதான் யோனா. அதான் ஒரு பாட்டுக்கு, இவன் பேரு யோனா, சொல்லாம போனா, தர்சிசுக்கு கப்பல் ஏறினா, தேவ சித்தத்துக்கு விலகி ஓடினா அப்படின்னு பாட்டு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, அப்போ நாங்க சண்டே கிளாஸ்ல இருந்து பாடின பாட்டு இது. அல்லேலூயா. அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போச்சு. இவன் பேர் யோனா, சொல்லாம போனா, தர்சிசுக்கு. அதுக்கு சரணம் வரும். கடல் தனக்கு அதிகாரியா, காற்றுக்கு கட்டளை இட்டாராம், யோனாவை ஆட வச்சார். அல்லேலூயா. கடலுக்கு அதிகாரி யாரு? கர்த்தர். அவர் என்ன பண்ணாருன்னா, கப்பலை ஒரு குலுக்குனார், சமுத்திரத்தை குலுக்குனார். அதாவது ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை தான் நீங்க குலுக்க முடியும். ஆனா ஆண்டவருடைய கை எவ்வளவு பெருசு தெரியுமா? சமுத்திரத்தை அப்படி குலுக்குவாரு. அல்லேலூயா. சுனாமி எதனால வருது? சுனாமி எதனால வருது? நிறைய பேர் விஞ்ஞானிகள் சொல்றதெல்லாம் இதுல வேலைக்கு ஆகாது. விஞ்ஞானி நேரத்தில் சொல்லுவாங்க, சில காரியத்தினால பூமியினுடைய அழுத்தம், பூமியில இருக்கிற அதிர்ச்சினால அப்படி பொங்கி அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் வசனத்தை வச்சுக்கிறேன். அல்லேலூயா சொல்லமா? அலைகள் கொந்தளிக்கும்படி சமுத்திரத்தை குலுக்குகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். அல்லேலூயா. யோனா தேவ சித்தத்துக்கு மாறி ஓடுறதுனால கர்த்தர் அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தாரு. சில வேளையில ஆண்டவருக்கு பிரிய இல்லாத காரியம், தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியத்தை நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரும். ஆனால் அதுல சோர்ந்து போயிட்டு தண்டவாளத்துல போய் தலையை வைக்க கூடாது. அதுல சோர்ந்து போயிட்டு மாத்திரை அதிகமா போட்டு சீக்கிரம் சாவக்கூடாது. அதுல சோர்ந்து போயிட்டு தூக்க மாட்டிட்டு தொங்க கூடாது. அந்த நேரத்துல தான் தேவனே நான் உமதண்டையில்
இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். அப்பதான் போகணும், அப்பதான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஐயோ என் வீட்டுக்காரர் என்ன திட்டாரு, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஹலோ, அம்மா வீட்டுக்கு போனா அம்மா வீட்டுக்கு தான் இருக்கணும். நீ திரும்ப எங்க போனே அங்கேயே இருந்து பஸ் ஏறி மறுபடியும் அப்பா ஐயா வீட்டுக்கு வந்துருக்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். அது பாட்டு, அது பாட்டு. ஆனா உன் வாழ்க்கையில நடக்கையில என்ன வந்தாலும் எது வந்தாலும் நீ என்ன பண்ணுவ? எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். உங்க அம்மா உன்னை எவ்வளவு நாள் வச்சு அங்க வச்சிருந்து உன்னை தாங்க முடியா இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அல்லேலூயா. இங்க வந்த பிறகு சில காரியங்கள் இருக்குதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போய் நிறைய பேர் கால் பண்ணும்போது அதான் சொல்லுவேன். பெற்றோர்கள் போடும்போது சொல்லுவேன், ஐயா உன் மகள் உன் வீட்டுல ஒருவேளை செல்ல பிள்ளையா வளர்ந்துருக்கலாம், ஆனா போற இடத்துல அப்படி இருக்கணும்னு அந்தமா நினைச்சா கூட நீங்க விடக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் என் மாமியார் டார்ச்சர் தாங்க முடியல, வீட்டுக்கு டார்ச்சர் தர முடியல, ஏமா சீக்கிரம் நீ வந்துருமா வீட்டுக்கு வாங்க. நல்ல தாய்க்கு அது அர்த்தமே கிடையாது. உண்மையா சொல்றேன். அப்படி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க மகளுக்கு கண்டிப்பா டைவர்ஸ் தான் வரும். நான் பார்த்திருக்கிறேன் அனுபவத்துல. என்ன நடந்தாலும் அதை போய் சமாதானப்படுத்தி பேசி, அம்மா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் அதுதானே சொல்றாங்க. புள்ள யாருன்னா புருஷன் ஏத்துக்க முடியுமா? கல்லு யாருன்னா கணவன் ஏத்துக்க முடியுமா? முடியாது. ஆனால் உதாரணத்துக்கு பெரியவர்கள் வாழ்ந்த முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில அவங்க அனுபவத்துல அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னாக்கா, வீட்டுக்கார் பேரே என்ன பண்ண மாட்டாங்க, கணவரே மனைவி என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் ரேஷன் இதுக்கு பேர் எழுதுறதுக்கு வீட்டுக்கு போனார் அரசாங்க அதிகாரி ஒருத்தர். அப்போ அம்மா உன் கணவர் பேர் என்ன? ஐயோ என்ன சொல்ல முடியும். திரும்ப கேட்கிற கணவர். இப்போ வந்திருக்கிற மகள், நீ ஐடில வேலை செய்யற, நானும் ஐடில வேலை செய்யற, டேய் குமார் வாடா இங்க இருந்து. அல்லேலூயா. போயிட்டு டீ போட்டுனோடா சொல்றாங்களா இல்லையா? இப்ப வர மருமகள் எல்லாமே வேற லெவல். அல்லேலூயா. ஆமா, நாடே குட்டி சோதா கெட்டு குட்டி சோதா. அல்லேலூயா சொல்லாமா? பேர் சொல்லும் பிள்ளைன்றாங்களா? அது இதுதான் வருது. பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. நான் சில வேலையில ஜபத்துக்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, ஐயா இருங்க குமார் வாடாங்க. அவங்க நான் ஒருவேளை அவங்க பையனு தான் வர சொன்னான்னு பார்த்துட்டே இருந்தா அவங்க வீட்டுக்கு இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா சாரால் ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கையில சாரால ஆபிரகாம் சாரால் என்ன சொன்னா, இன்னைக்கு ஆண்டவன் கூட கூப்பிட்டு வேணாமா, என்னங்க அப்படின்னு. நல்லா இருக்கும் போது புடவை வாங்கி தரணும்னா என்னங்க. அல்லேலூயா. எதுவுமே வாங்கி தரணும்னா இவனை கட்டுறத விட வேற எங்கடா வாழ்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையில போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும். நீ ஆராதிக்கிற ஆண்டவரை கனப்படுத்தும். உன் கணவன் தான் உனக்கு என்னவா இருக்கிறாரு, தலையா இருக்கிறாரு. புருஷன் மனைவிக்கு தலை, ஆனால் மனைவிக்கு புருஷன் தலை கிடையாது. ஒருவேளை தலை இங்க வார்த்தை கூப்பிட்டு தப்பே கிடையாது, எவனே தலைன்றான் இன்னைக்கு. ஆனா அவர் தலை தான் உன் தலை. அல்லேலூயா சொல்லாமா? வசனம் அப்படிதான் சொல்லுது. தேவ பிள்ளைகளே, வல்லமையான தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில சோர்வு வந்தது, மரணத்தை விரும்பினார்கள். ஆனால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சோர்வு வரும். ஆண்டவர் சொன்னாரு, கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சு மெச்சல வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. அது ஒரு ரோஜா பூ எப்படி முள் செடிக்கு நடுவில் அது இருக்கிறதோ, பல காற்று அடிக்கிற வேளையில அந்த காற்றுல ரோஜாவினுடைய இதழ்கள் பட்டு என்ன ஆகும், கிழியும். சில ரோஜா அதற்கு நடுவுல அழகாக மலரும்.
அல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ள ரோஜா மலர் நம்முடைய ஆண்டவர். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அம்மா நிறைய பேர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு தான். வந்தவனே உனக்கு ஐஸ்கிரீம் கொடுப்பாரு. கொஞ்ச நாள் ஆன பிறகு ஆமா ஐஸ்கிரீம் வராது. ஐஸ்ல இருந்து ஐயில இருந்து என்ன வரும்? ஐஸ்ல வர தண்ணி மாதிரி கண்ணுல இருந்து வெளியே வரும். அல்லேலூயா. அப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அப்பதான் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். இப்படி யாருன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. மக பெயில் ஆயிடுச்சு. என் மகளே, என் பிரியமே, என் ரூபவதியை கூப்பிடுவியா? இல்ல விளக்கமாத்தை எடுத்து வீட்டுல இருந்து துரத்தி போய் வெளியே விட்டு வருவியா? உங்க பிள்ளைகள் மேல நீங்க உங்க கருத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவன் செய்யற தப்பெல்லாம் கர்த்தர் மாத்தணும். அவன் தப்பு செய்யறானா, அப்பா அம்மா எதிர்த்து பேசுறானா, அவனுக்குள்ள வேற ஆவி செயல்படுது. அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியணும். அதான். ஆனா இன்னொரு வசனத்தை நம்ம பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுட்டாங்க. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கோபப்படுத்தாதிருங்கள். ரெடியா வச்சிருக்கு வசனத்தை. நீ சிரிக்கிற, நீ அப்படிதான் சொல்றியாமா ஏஜல்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதாகமத்துல சோர்ந்து போன தீர்க்கதரிசி எல்லாம் ஒரு பக்கத்துல வச்சுட்டு சோர்ந்து போகாம ஜெபம் பண்ண ஒரு அம்மாவை குறித்து நம்ம வாசித்து முடிக்கலாம். அல்லேலூயா. முடிக்கலாம்னாலே சந்தோஷம் தான். அல்லேலூயா. வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாகமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தேன். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பும் கர்த்தர் அவர்களை நோக்கி என்ன சொல்றார் பாருங்க. அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் விஷயத்தில் பகலும் கூப்பிடுகிறாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? உலகத்தில் இருக்கிற அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி, ஒரு விதவை தாய் வந்து அவளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் போறா, திருப்பி அனுப்பிடுறாங்க. மறுநாள் போறா, திருப்பி அனுப்பிடுறாங்க. நீங்களா தான் என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் போயிட்டு நம்ம சொல்றத ஏத்துக்கலன்னா திரும்ப அந்த பக்கம் போகவே மாட்டோம். ஆனா அந்த விதவை தாய் தொடர்ந்து அவனை அலட்டி கொண்டிருந்தபடினால் திரும்ப வந்து இவள் என்னை தொந்தரவு பண்ணாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லிட்டு, அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் நியாயம் செய்வானால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நைட் அண்ட் டே நீங்க பண்ற ஜபத்துக்கு நிச்சயமா ஒரு நாள் பதில் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அதனால ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதாகமத்துல அன்னாள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பழைய ஏற்பாட்டு அன்னாள் இல்ல, புதிய ஏற்பாட்டுல ஒரு அன்னாள்.
84 வயசு அந்த அண்ணாளுக்கு. லூக்கா 2:37 வீட்டுல போய் வாசிங்க. இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில நைட் அண்ட் டே உபவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்றாங்க. வாழ்க்கையில பதில் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரை விடவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. அது எந்த விண்ணப்பமா இருக்கட்டும், நம்ம ஆண்டவர் செவியில வார்த்தையை கேட்கிற தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கு அவனுடைய கண்கள் திறந்தவைகளும் அவனுடைய செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கும். ஆகையினால தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு பதில கொடுக்கணும்னா, உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா, உன் ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் நீ ஆண்டவரை விடவே கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். படியற்பட்டு தீர்க்கதரிசிகள் சோர்ந்து போனது போல நீங்கள் சோர்ந்து போக கூடாது. நீங்கள் தேவ பிள்ளைகளாக வைராக்கியம் உள்ளவர்களாக சூழ்நிலை எதிராக வந்தாலும், கர்த்தாவே நான் உம்மை விடமாட்டேன். யாக்கோபை போல யாக்கோபு சொன்னார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடவே மாட்டேன். பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இல்ல ஆண்டவரே, நான் உம்மை விட மாட்டேன். அல்லேலூயா. நான் என்ன பண்ண மாட்டேன், உம்மை விட மாட்டேன். என்னை ஆசீர்வதிக்கிற வரையும் நான் விடவே மாட்டேன். இந்த மாதிரியான வைராக்கியமான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தம்மை நோக்கி இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நிச்சயமா நியாயம் செய்வார், பதில் கொடுப்பார். பதில் கொடுக்காம விடவே மாட்டார். சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில என் ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அல்லேலூயா. பாட்டு மட்டும் பாடணும், விட மாட்டேன், உண்மை என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. விடாத, ஆண்டவரை பற்றி பிடித்துக்கொள், ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லலாமா?